பேர் தெரியாதவர்களுக்கும் பெருமைப்படுத்தி பேசுபவர் பேரரசு அவர்கள். தன் இருப்பிலும் முதல் ஆளாக தன் குரலிலும் வந்து நிற்பவர். சிறிய படங்களுக்கும் பெரிய படங்களுக்கும் வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் பேரரசு அவர்களை ஏதேனும் சில பரபரப்பாக பேசி இந்த படத்தை எடுத்துச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பூபாலினி கவிதா மேடம் ரொம்ப அழகா தெளிவா பேரரசு மாதிரி இல்லாம தமிழ் பேசக்கூடியவர். பிகினிங்கில் கன்னடத்தில் பேசுனாங்க. எனக்கு ஆச்சரியம் போச்சு, பேசுறது கவிதா தானா இல்லை பெங்களூர் இறக்குமதியா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. இவ்வளோ அழகாக கன்னடம் பேசுகிறாங்களே. இல்லை இடையில கமலாசன் சாருக்கு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு. அதில் பயந்து போய் கன்னடம் கற்றுக்கிட்டாங்களா? ஏகப்பட்ட கேள்வி. ஆனால் அதுக்கப்புறம் தமிழில் கொஞ்சம் பேசி நான் தமிழிச்சு தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்டாங்க. கதாநாயகன் நீங்கள் அமைதியாக இருந்தாலே அழகு, பேசணும் அவசியமே இல்லை. அவருக்கு தமிழில் பேசுகிறதா இங்கிலீஷில் பேசுகிறதா இல்லை தமிழ்நாட்டில் வந்து கன்னடம் பேசுனா தப்பாக போயிடுமா? இத்தனை கொஸ்டின். தமிழர்கள் வந்து அப்படி இல்லை, நீங்கள் எதை பேரும் ரசிப்போம். நாங்கள் கன்னடம் பேச ரசிப்போம், தெலுங்கு பேச ரசிப்போம், மலையாளம் பேச ரசிப்போம். எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை. தமிழர்கள் மாதிரி பெருந்தன்மையான யாருமே இல்லைங்க. இங்கே திறமை தான் முக்கியம். எங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ரஜினி பிடிச்சி போச்சுன்னா நாங்கள் சூப்பர் ஸ்டார் கொண்டாடிடுவோம். சரோஜா பிடிச்சி போச்சுன்னா கன்னட கிளீனாக பட்டங்க வைப்போம். நாங்கள் வைப்போம், தைரியம் வைப்போம். கன்னட கிளீன்ட்டு கன்னட பைங்கில் அவரு தேவராஜ கட்ட வச்சிருக்காரு. அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் நம்ம சிம்ரன் கிருஷ்ணா கட்ட சொல்லுவோம். பானுமதி சரோஜா தேவினா அவர் என் பட்டம்லாம் கட்ட சொல்லுவார். கன்னட கன்னட பைங்கிலி. நீங்கள் அங்கே நாங்கள் எங்கள் தமிழ் பொண்ணு நடிக்க வைக்க அனுப்புகிறோம். நீங்கள் தமிழ் பைங்கில் இங்கே பட்ட வைப்பீங்களா? யாராவது நாங்கள் வைப்போம்யா, வைப்போம் இல்லைண்ணே? ஆமாம், கன்னட கட்டளை நாங்கள் நல்லா வைப்போம். சொல்கிறேன், நீங்கள் பயப்படக்கூடாது. ஹீரோ வந்து நீங்கள் கன்னடத்தை பேசுகிறீங்க அழகா. பாருங்கள், நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது இங்கே யாரும் கைதட்டலை. ஆனால் கன்னடம் பேசும்போது அங்கே எல்லாரும் கைதட்டலாம். அதான் தமிழர்கள். தமிழத்தை விட்டு போகலாம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் தமிழில் இருந்தால் உலகத்தின் முதல் மொழி தமிழ் சொல்லி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு தமிழில் இருந்தால் தெலுங்கு போச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க. தமிழில் இருந்தால் மலையாளம் உருவானதும் சொல்லி கொடுத்துட்டாங்க. தமிழில் இருந்தால் கன்னடம் உருவாச்சும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வரலாறுன்னு நாங்கள் நம்பிட்டு நம்புகிறோம். கன்னடம் வேறு தமிழ் வேறுனா ஓகே, எந்த ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எங்கள் நம்பிக்கை சொல்கிறோம். கன்னடத்துக்கும் தமிழ் சம்பந்தம் இல்லை. யாரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்களா? யாராவது? நீங்கள் அப்படி ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கீங்க. எங்கள் நம்பிக்கை இப்படி. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாங்கிறான், ஒருத்தர் கொஸ்டின் இல்லைங்குது. அது அவங்க நம்பிக்கை. இல்லைங்கிறது இருக்குங்கிறது இன்னொரு நம்பிக்கை. அது மாதிரி இங்கே தமிழ் மண்ணில் மொழிக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களை வரவேற்கிறோம். வாழ்த்துக்க. போதுமா கவிதா மேடம்? போதுமா? அதுக்கு அவர் இருக்காரு. நான் சொல்றேன், எனக்கு வந்து தமிழே சரியா தெரியாது, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க தலைவர் இருக்காருல்ல, இயக்குனர் தலைவர், தமிழோட கன்னடம் அழகா பேசுவாங்க. உண்மை நான் சொல்றேன். உண்மை இல்லையா? நான் பார்த்துருக்கேன் பெங்களூர்ல. இங்கே நான் கண்டுபிடிச்சி பார்த்தது இல்லை. ஆமாம் ஆமா. அங்கே பெங்களூர் போயிட்டு ரூட்டு கேட்குறான். நான் எப்படா அப்படியே கன்னட கவிதை மாதிரி வருது. அவன் டிரைவர் மேலாடுறான். அவரை விட மேலாள அவர் நல்லா பேசுறாரு. கன்னடத்தில் பெங்களூர்ல உள்ள டிரைவரை விட அவர் திருத்துறாரு. அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. என்னடா அது? அப்போ அந்த அளவுக்கு கற்று வச்சிருக்காரு. ஏன்னா அவர் நினச்சிருக்காரு இங்கேயும் இல்லை அங்கேயும் ஒரு எஜமான் எடுக்கணும், அங்கேயும் ஒரு சின்ன கொண்டு எடுக்கணும்னு நினச்சி கற்றுக்கிட்டாரு நினைக்கிறேன். நீங்கள் அப்புறம் தனியாக சொல்லுங்க. நிறைய பேசுவார். இப்போ நான் சொன்னது அழகாக சுருக்கமாக திருக்குறமாக சொல்லியிருந்தேன். போட்ட
சொல்லிடுறாரு. எல்லா கேமராவும் அங்கே பேன் பண்ணுங்க சொல்லுங்க. நான் பேசிக்கிட்டு போறவர் பேசு. நீ புரியுமா? இல்லை கன்னடத்தில் நம்ம பேசினா புரியும், நம்ம பேசினா அவங்களுக்கு புரியாது. நம்ம எல்லா மொழியும் புரியும் அவங்களுக்கு. தெலுங்கு புரியும், மலையாளம் புரியும், கன்னடா புரியும், எல்லாம் புரியும். நம்ம பேசினா அவங்களுக்கு புரியாது. அதான் மேட்ரு. இந்த படத்தை கதைக்கு வருவான் கைமேர். அப்புறம் இல்லை 4 பொண்ணு 3 பொண்ணு வருஷம் உட்கார வச்சுட்டிய. அந்த பக்கம் நான் உட்காந்துட்டு என் மூஞ்சி பார்த்தாரு. எப்படி பேச்சு வரும்? கைமேரா இயக்குனர் ஏற்கனவே 2 படம் பண்ணவர். படம் மேக்கிங் விஷுவல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு திறமையான இயக்குனர் பண்ண படம்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஏன்னா ஒரு த்ரில்லர் கொண்டு வருங்கிறது பெரிய விஷயம். அது ஏதோ கதை ஒன்று இருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்குது, குழப்பத்தை உண்டாக்குச்சு. ஆனால் ஒன்று சொல்லுங்க பேசிட்டாங்க. மனிதர்களோட அணுக்களோடு மிருகத்தோட அணுக்களை சேர்த்துட்டா மனிதன் எப்படி மிருகமாகிறான். இங்கே மனுஷங்க இருக்காங்க, இங்கே மனுஷங்க இருக்காங்க. 100ல் 90 பேர் மிருகமாத்தான் இருக்கான். அப்ப ஏற்கனவே மிருகமாத்தான் இருக்கும். இதுல வேற நீங்க மிருகத்தோட அணுக்களை சேர்த்தீங்கன்னா என்னதான் அவங்க நாடு இப்படி உருப்படும்? ஏற்கனவே சாத்தான குளத்துல பார்த்துட்டோம். அங்கே லாக்அப் மட்டும் நடந்துச்சு. அங்கே ஏற்றிருப்பாங்க போல இருக்கு. அடிச்சு கொண்டாங்கல்ல, அவங்க உடம்புல மிருகத்தோட ஏற்றிருப்பாங்க போல இருக்கு. இப்போ திருப்போனோம் கொண்டே விட்டாங்க, அடிச்சே கொண்டு விட்டாங்க. நகை திருநானா திருடலையா, அந்த பொண்ணு கொடுத்தது பொய் புகாரா இல்லை உண்மையா, அதெல்லாம் அடுத்த விஷயம். அதெல்லாம் வந்து விசாரணையில் வரும். என்னதான் இருக்கட்டுங்க, அடிச்ச கொண்டுருக்காங்கல்ல, அவர் மனுஷனா இருக்க முடியும்? இவர் மனுஷனா இருக்க முடியாத? அது மிருகங்கள். அந்த மிருகத்தில் போய் எப்படி மிருக அணுக்களை சேர்க்க முடியுமா? முடியாது. அது மாதிரி இந்த நிறைய பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க, கல்லூரியிலே பண்ணுறாங்க. அவங்க மனுஷங்களா? அவங்க மிருகங்கள். ஏன்னா நாட்டில் பார்த்தா நிறைய மிருகத்தின்பு அதிகமாக மனுஷன்ட்டு இருக்கு, மனிதத்தின்பு ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த கதைப்படி சொல்கிறாங்க மனுஷனுக்கு போய் மிருகத்தை பண்ணுறான்ட்டு. ஆனால் சரி, மிருகம் உடம்பு இருக்குல்ல, மிருக உடம்புக்குள்ள இந்த மனுஷனோட அணுக்களை சேர்த்தா ஓரளவு அது மனுஷத்தன்மை வரலாம், நல்ல மனுஷனோட அணுக்களை. ஆனால் மனுஷனோட இதுக்குள்ள நீங்கள் சேர்த்தீங்கன்னா இன்னும் மிருகமாகும். நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்கு. அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது யாரோ குறிப்பிட்டாங்க, பெண்கள் ஆணுக்கு நிகரா, சார் சொன்னீங்க, ஆணுக்கு நிகரான்ட்டு தண்ணி அடிக்கிறது இல்லை, தம் அடிக்கிறது இல்லை, கஞ்சா அடிக்கிறது இல்லை, இதில் தான் ஆணுக்கு நிகராக போட்டு போடுறாங்கன்ட்டு. ஒரு விஷயத்த நம்ம இங்கே இன்னைக்கு நிறைய இடத்துல போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, தண்ணி அடிக்கிறது அதிகமாகிடுச்சு, கஞ்சா வியாபாரம் அதிகமாகிடுச்சு, கஞ்சா குடிக்கிறது அதிகமாகிடுச்சு. இங்கே சினிமாக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இங்கே கொஞ்சம் பொறுப்பாகவும் இருக்கணும், உஷாராகவும் இருக்கணும். ஏன்னா நாட்டில் எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு தெருவில் எடுக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு கூத்து அடிக்கிறான், தண்ணி அடிச்சு அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது செய்ய தான் போயிடும். ஆனால் சினிமாக்காரங்க யாராவது எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டில் கிடைச்சா போதும், அது எனக்கு தேசிய பிரச்சனை. அது தேசிய பிரச்சனை. உலகத்தில் யாருமே தண்ணி அடிக்காத மாதிரியும், சினிமாக்காரங்க மட்டும் தான் தண்ணி அடிச்ச மாதிரியும் அவ்வளோ ஃபோக்கஸ் ஆகிடும். நடிகர் ஸ்ரீகாந்த் போதை பழக்கத்துக்குள்ள இருந்திருக்காரு. ஓகே, அதெல்லாம் அது தவறு தான், அது தவறு. கைது பண்ணது சரி, விசாரிச்சது சரி. ஒரே ஒரு கேள்விதான்,
ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணை ஒருத்தர் படிச்சார்ல, அவர் பேசுறதா ஞாபகம் இருக்குமா? இந்த அளவுக்கு படம் பிடிச்சி அவளை ஃபோக்கஸ் பண்ணாங்களா? இல்லை. இந்த திருப்பணத்தில் ஒரு அடிச்சே கொண்டாங்கல்ல, 5 போலீஸர் கைது பண்ணாங்கல்ல, அவங்க ஃபோட்டோ இருக்கா, மூஞ்சி அவங்க ஞாபகம் இருக்கா? அவங்க வீடியோ யாராவது காட்டினாங்களா? ஒரு அடிச்ச கொண்டுருக்கா சார். ஏதோ ஒரு எங்கேயோ எடுத்த ஃபோட்டோ தான் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் போடுறாங்களே தவிர, இது ஒரு பேப்பரில் எதிரியோ தனித்தனியாக ஃபோட்டோ போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ண வீடியோ போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போய் தள்ளினாங்களா, அந்த வீடியோ போய் காட்டினாங்களா? காட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு நடிகர் ஒரு போதை பழக்கத்துக்கு போதையில் இருந்திருக்காருன்னு உரைக்கிறதுக்காக ஒரு தீவிரவாதி மாதிரி, ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்களுக்கு கூட அரெஸ்ட் பண்ணதில்லை. ஜீப்பில் ஏற்றுனது இருந்தது, காரில் கொண்டு போகிறது இருந்து, அவ்வளவு நாட்டில் கொண்டு வச்சு ஒரு 200-3000 பேரை கொன்னது மாதிரி ஒரு அவ்வளோ பில்டப். போதை பழக்கம் வேறு எங்கேயுமே இல்லை. போதை விற்றான் பாருங்க 2000 கோடிக்கு, அவங்க கூட சரியாக சில்லு வந்ததில்லை. இது வரைக்கும் விற்றவன் கூட சில்லு கூட வந்ததில்லை. நான் சினிமாக்காரர்கள் அவங்க ஆசைறேன், அதுக்கு நான் நியாயப்படுத்தலை. கொஞ்சம் உஷாராக இருக்கணும், நம்ம கொஞ்சம் உதாரணமாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி தப்பில் மாட்டினா நம்மளை தேசத்துறவி மாதிரி காட்டிடுவாங்க, இந்த உலகம் காட்டிடும் சினிமாக்காரனை மட்டும். ஆனால் தேசத்துறம் பண்ணாலும் அப்படி காட்டாது. இந்த சின்ன சின்ன தவறு பண்ணவங்களே தேசத்துறம் பண்ண அளவுக்கு நம்மளை காட்டிடும். அதனால் சினிமாக்காரெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இதில் காட்டுறது படம் தான். இதில் பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க. இது கதாபாத்திரம் பார்த்து மறந்துடணும். இதே இது ஒரு நடிகை எங்கேயாவது பப்ளிக் தம் முடிச்சு ஒரு சில் கிடைக்கிட்ட முடிச்சு, அவ்வளோதான், ஒரு மாதத்துக்கு வச்சு செஞ்சுக்குவோம். அது மாதிரி இந்த கைமாறாங்கிறது சயின்டிஸ்டாக சொல்கிறீங்க, நிறைய அந்த சமூக வலைதளங்களையும் இந்த மாதிரி மிருகங்கள் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். மிருகங்கள் இருக்காங்க, வன்மம் கக்குறது. ஒரு படத்தை பார்க்காமலே எப்படின்னு தெரியாமலே அதை ஓச்சிடுறது. இது ஒரு நோய் இருக்கு, இப்போ வந்திருக்கு. இப்போ ரோல் பண்ணுறது, இவங்களுக்கு பிடிக்கலன்னா மக்களுக்கு பிடிக்கல நினச்சி வச்சுருது. இவங்களுக்கு பிடிக்கல வச்சுங்களே மக்களுக்கே பிடிக்கூடாங்கிற அளவுக்கு ரோல் பண்ணுறது. இது ஒரு மிருகம் தான். இதுக்குள்ளே போய் இன்னொரு நம்ம சேர்த்து வச்சுங்களேன், யாரும் படமே எடுக்க முடியாது, ரிலீஸே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஆயிரும். நம்ம இயக்குனர் மாணிக் ஜெய் புது முயற்சி. நான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் யாரும் பண்ணதில்லை, புது முயற்சி. இந்த முயற்சி வெற்றி அடையணும்னா அதுக்காக நீங்கள் மனுஷன் போய் நிறுவனத்தோடு சேர்த்து வெற்றி அடைக்கிறது என்ன, மனிதர்களுக்குள்ள நல்ல ஆத்மாவோட அணுக்களை சேர்ப்போம் கொஞ்சம். அந்த மாதிரி அடுத்து ஒரு படம் எடுங்க. நன்றி, வணக்கம்.